அகைன் அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெத்தட் வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் மெத்தட். ஸோ ஆம்ஸ்ட்ராங் மெத்தடில் என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட்டு நேரோ பேண்ட் எஃப்எம்ஐ ஜென்ரேட் பண்ணுறோம். நேரோ பேண்ட் எஃப்எம்ஐ ஜென்ரேட் பண்ணுறோம். அதை எது வழியாக பாஸ் பண்ணுறோம், ஒரு மல்டிப்ளேயர் வழியாக பாஸ் பண்ணுறோம். ஒரு மல்டிப்ளேயர் வழியாக பாஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, வைட் பேண்ட் எஃப்எம் கிடைக்குது. நம்மளுக்கு என்ன கிடைக்குது, வைட் பேண்ட் எஃப்எம். மல்டிப்ளேயர்னாலே இது போல் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸ்கொயராக இருந்தால் ஸ்கொயர், பவர் 3 இருந்தால் பவர் 3, ஸோ பவர் 10 கூட இருக்கலாம். ஸோ எந்த ஆர்டர் ஒன்னாலும் நீங்கள் பண்ணலாம். மல்டிப்ளேயர் ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளேயர். ஓகே, ஸோ அப்போ ஒன்ஸ் ஒரு நேரோ பேண்ட் எஃப்எம் சிக்னலை வந்து மல்டிப்ளேயர் வழியாக பாஸ் பண்ணும்பொழுது என்னென்ன பேராமீட்டர்லாம் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு மார்னிங்கே சொன்னேன். என்னென்ன பேராமீட்டர்லாம் வந்து சேஞ்ச் ஆகும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர். ஸோ எஃப்சி, இங்கே எஃப்சின்னு இருந்தால் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும், என் இன்டூ எஃப்சி. எஃப்சின்னு இருந்திருந்தா என் இன்டூ எஃப்சி. பீட்டா இருந்திருந்தா என்ன கிடைச்சிருக்கும், என் இன்டூ பீட்டா இருந்திருந்தா என் இன்டூ பீட்டா கிடைச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னது, மல்டிப்ளேயர் வழியாக பாஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் என்ன சேஞ்சஸ் வருது உங்களுக்கு, சப்போஸ் பீட்டா சேஞ்ச் ஆகுது. அகைன் என்ன சொல்றாங்க, டெல் எஃப்னு இருந்திருந்தா என் இன்டூ டெல் எஃப். இதெல்லாம் வந்து சேஞ்சிங் பேராமீட்டர். ஒரு மல்டிப்ளேயர் வழியாக பாஸ் பண்ணீங்கன்னா எஃப்சி வந்து என்எஃப்சியா மாறும், டெல் எஃப் வந்து என் டெல் எஃப்ஆ மாறும், பீட்டா வந்து என் பீட்டாவா மாறும். அப்போ இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. பட் எது மட்டும் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு பார்த்தோம், எஃப்எம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மெசேஜ் சிக்னல் வந்து சேஞ்ச் ஆகாது. வெரி இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன். ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மெசேஜ் சிக்னல் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஸோ எஃப்எம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் வந்து மல்டிப்ளேயர் வழியா ஒரு சிக்னலை பாஸ் பண்ண என்ன ஆப்ரேஷன் நடக்குது. அடுத்தது ஒரு டவுட் வந்து, தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மல்டிப்ளேயர் அண்ட் மிக்சர்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மல்டிப்ளேயர் அண்ட் மிக்சர்? சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. மிக்சர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மிக்சர் வந்து சப்போஸ் ஒரு சிக்னல் இருக்கு. சப்போஸ் உங்க ஸ்பெக்ட்ரம் வந்து ஒரு சம் ஃப்ரீக்வன்சில இருக்குன்னு வச்சுங்க. உங்களுடைய கேரியர் ஃப்ரீக்வன்சி வந்து சம் ஸ்பெக்ட்ரத்தில் இருக்குன்னா, மிக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து சம் டிஃப்ரெண்ட் லொகேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணும். அந்த FC2 மேபி கிரேட்டர் than FC1 ஆர் FC2 மேபி லெஸ் than FC1. அதாவது அந்த ஆக்சிஸ்ல அந்த ஸ்பெக்ட்ரத்தை மட்டும் ஷிஃப்ட் பண்ணும். அதாவது உங்களுடைய கேரியர் ஃப்ரீக்வன்சியை மட்டும் அது சேஞ்ச் பண்ணும். மிக்சருடைய ஜாப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி கேரியர் ஃப்ரீக்வன்சியை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணும். அப்ப என்ன மீனிங், ரிமைனிங் ஆல் பேராமீட்டர்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ ஒரு எஃப்எம் சிக்னலா இருந்தால் அது என்னத்தை சேஞ்ச் பண்ணாது, பீட்டாவை சேஞ்ச் பண்ணாது. பீட்டா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், பீட்டா ரிமைன்ஸ் சேம். பீட்டா வந்து சேஞ்ச் ஆகாது, பீட்டா ரிமைன்ஸ் சேம். ஒன்ஸ் பீட்டா ரிமைன்ஸ் சேம், டெல் எஃப் ரிமைன்ஸ் சேம். ஆல்ரெடி எஃப்எம் ரிமைன்ஸ் சேம். ஸோ other parameter will not be changing, only carrier frequency will be changing. This is the function of the mixer. The mixer will translate your signal to the new frequency. The mixer will translate your signal to the new frequency. It will not change any other modulating parameters. That is the important observation. That is the main difference between the mixer and frequency multiplier. Okay. Next, we have discussed the modulation index for different system. For example, for AM system, what is the modulation index? AM system modulation index mu is equal to, there are two formula. Modulation index mu is equal to AM divided by AC, or mu is equal to what? KA into AM. For AM system, modulation index is equal to KA into AM. Again, for FM system, what is the modulation index? Modulation index beta is equal to what? Del F divided by FM. Modulation index beta is equal to del F divided by FM. What is del F? Del F is equal to KF into AM divided by FM. KF into AM divided by FM. Then what is the modulation index for PM system? For modulation index of PM system is equal to beta is equal to del pi, which is equal to KP into AM, KP into AM. So what is the important observation? In case of FM, the modulation index depends on frequency of the message signal. In case of FM only, the modulation index depends on
frequency of the message signal. In other cases, in case of AM and in case of FM, it is independent of FM. It is independent of FM. But anyway, in all the cases, the modulation index depends on AM. AM means amplitude of the message signal. AM means amplitude of the message signal. That is an important observation. In the beginning itself, I told modulation means what? Varying any one of the parameters of the carrier with respect to the amplitude, with respect to the amplitude of the message signal. That amplitude you have to note down. That's why that amplitude parameter is coming in all the cases. This is the important observation. Okay, next, I think next we'll go to our material. This is okay. Thank you. If you have any other doubt, you can ask now regarding the previous classes. Otherwise, we'll go to our regular material. Okay, I will go to the material now. Okay, then we'll discuss about the demodulation of FM signal. Just I have loaded the different material. This material also available in the Google Classroom, because in that notes they have given only the types. They have not given the diagram and mathematical equation. So just to explain, to have a clear look about demodulation of FM, I have loaded this material. So நீங்க ரெஃபர் பண்ணும்போது அந்த மெட்டீரியலையுமே ரெஃபர் பண்ணலாம். அது கேட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். அதாவது இப்போ நான் லோட் பண்ணிருக்கிற மெட்டீரியல் வந்து கேட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். ஸோ சம்திங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதை லோட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் மெத்தட்ஸ் இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சா போதும். சம்டைம் வந்து கொஞ்சம் டீப்பா கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ டிமாடுலேஷன் ஆஃப் எஃப்எம். டிமாடுலேஷன் ஆஃப் எஃப்எம், டிமாடுலேட்டர் என்ன ஜாப் பண்ணுது? மெயினா வந்து ஃப்ரீக்வன்சியை வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணணும். ஃப்ரீக்வன்சியை வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணணும். ஏன் டிரான்ஸ்மிட்டர் சைடில் நம்ம என்ன பண்ணோம்? வோல்டேஜுக்கு ஃப்ரீக்வன்சி அசைன் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சில இருந்து நம்ம வோல்டேஜை ரெக்கவர் பண்ணணும். ஃப்ரீக்வன்சில இருந்து வோல்டேஜை ரெக்கவர் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து டிமாடுலேஷன் ஆஃப் எஃப்எம் சிக்னல். ஸோ இதுல மேஜரா 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஒன் வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்கிரிமினேஷன் மெத்தட், another one is phase discrimination method. In frequency discrimination method, they have given balanced detector, or another name for balanced detector is slope detector. Another name for balanced detector is slope detector. Next one is phase discrimination method. In that 3 method they have given. One is PLL. PLL means phase locked loop. PLL means phase locked loop. Phase locked loop. Next one is Foster-Silley discriminator. Next one is Foster-Silley discriminator. Another one is ratio detector. Another one is ratio detector. These 2 things you have to remember very clearly. Most of the time exam they used to ask, the PLL is used in where? FM transmitter, FM receiver, or AM transmitter or AM receiver, like that they are asking question. So where PLL is used? In case of FM receiver. Phase locked loop PLL device is used in case of FM receiver. In case of FM receiver. And sometimes they used to ask this also, Foster-Silley discriminator, where it is used. So FM receiver, or otherwise in the reverse they will ask which of the following is the FM receiver. They will give Foster-Silley discriminator and some other options. So clearly you should remember these techniques. Okay, next. Again, first they're given the frequency discrimination method. First they given the frequency discrimination method. At any point of time, we know these things. At any point of time, instantaneous frequency is equal to fc plus kf into m of t. fc plus kf into m of t. That means what? If m of t is 0, we will get fc. If m of t value increases, the instantaneous frequency increases. If m of t value goes to negative, then instantaneous frequency decreases. That
we are observing here for different message value, message amplitude value, we are getting different frequency. We are getting different frequency. At any point of time, our frequency in time domain will be in between these two values. The maximum frequency is fc plus del f. The minimum frequency is fc minus del f. Okay. So now our aim is from this waveform, we have to recover our original message signal m of t, original message signal m of t. Okay. So so here they've given some method here, balanced slope detector. So tuned circuit they are using, envelope detector and all they are using. So before going to this, we should know about the why that synchronization technique is not possible here. Because in the AM we have concluded that with the help of synchronous detector we can detect any AM signal. But why we are not using the type synchronous detector? So for that I am going to the whiteboard to explain that why synchronous detector is not useful in case of FM reception. Before going to that, you should know about what is synchronous detector. What is synchronous detector first? Synchronous detector. For example, if you are in the transmitter side, you want to send a message signal, whose value is 2. Just I am taking very simple value whose value is simply 2. So what I can do, I can multiply with some carrier frequency, Carrier what I am taking, some carrier frequency I am taking cos 2 pi fct, cos 2 pi fct. For simplicity, carrier amplitude I am taking it as a 1. After modulation, what will happen? After modulation, what you will do? Just you multiply with m of t and c of t. You multiply m of t and c of t. So once if you multiply m of t and c of t, what you will get? 2 cos 2 pi fct. 2 cos 2 pi fct. This is a simple modulation. I want to transmit the value of 2 from transmitter to the receiver. I cannot directly send 2 in a free space. Please remember, these 2 cannot be directly sent in the free space because our free space will support only time varying values. Please note down this point. Free space will support only time varying waveform. Only time varying waveform only can propagate in the free space. Constant values cannot propagate in the free space. Please note down this point, very important point in terms of antenna point of view. Only time varying waveform only can propagate in the free space. The reason behind that is Maxwell equation. Maxwell, there are 4 Maxwell equations. That is the reason behind this. That means the constant value cannot propagate in the free space. Only time varying waveform only can propagate in the free space. Okay. So after modulation, we are getting 2 cos 2 pi fct. So this is the modulated waveform. Somehow we can transmit using the antenna. So once if you transmit this waveform at the receiver, you will be receiving this waveform. But our aim is what? We have to recover this value 2. Before going to the antenna section, we have to pass it through the band pass filter, because the band pass filter will allow only the frequency component of fc. If there is any other frequency, it will reject. So that fc component will be sent through the band pass filter. Okay. So now what you will be receiving at the receiver side? At the receiver side, you will be receiving the s of t. S of t means 2 cos 2 pi fct. 2 cos 2 pi fct. So how to recover our 2 from this 2 cos 2 pi fct? Okay. So now I will go to the receiver side. So in the receiver side, there will be antenna. Again, there will be band pass filter that will allow only the frequency of fc nature. Okay. Next, there will be a multiplier. The multiplier, one input is for the multiplier. The one input is local oscillator. It will create a frequency cos 2 pi fct. Already we are receiving the signal 2 cos 2 pi fct.
then what will happen? Once if you multiply these two, what is the answer? 2 cos square 2 pi fct, cos square 2 pi fct. So again 2 cos square fct, how you can write? 1 by 2 of 1 plus cos 4 pi fct. 4 pi fct, that means 2 into 1 plus cos 4 pi fct divided by 2. So that 2 is anyway, once if you again in the receiver side, we will pass it this signal through low pass filter. Once if you pass this signal through low pass filter, what will happen? This will be removed because it is of higher frequency. Then again what you will get? 2 will cancel, you will get a 1 value. So you will get 1 value 1. So if you multiply with the gain of 2, you can get the original signal of 2. So we have started with the 2, we have multiplied with the carrier, we have sent it through antenna in free space. In the receiver side, we have received 2 cos 2 pi fct. In the local oscillator, we have used the same frequency of the modulating waveform, because in modulating waveform fc is there, so local oscillator frequency also should be fc. So once if you multiply with this, low frequency component is 2 will come again, and the 2 will cancel, the constant value 1 will come, the higher frequency will be rejected by the low pass filter. So we are able to recover our original message signal 2. Suppose instead of cos 2 pi fct, now this is the example for synchronization. Suppose if there is a synchronization problem, for example, I erase this. Synchronization problem means what? Instead of cos 2 pi fct பதிலா இங்க suppose some phase offset இருக்குதுன்னு வச்சுங்க. phase offset இருந்தா 90 degree phase offset. எவ்வளவு phase offset? 90 degree. அப்ப cos 2 pi, அதாவது உங்களுடைய ஆசிலேட்டர்ல, லோக்கல் ஆசிலேட்டர்ல 90 degree phase offset இருக்கு some ப்ராப்ளத்தினால. அப்போ நீங்க காசை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பதிலா என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க? சைனை ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. காசை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பதிலா என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க? சைனை ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பாரு. இப்போ 2 இதையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? 2வையும் இங்கேயும் 2 காஸ் வருது, இங்க என்ன இருக்கு? சைன் இருக்கு. வாட் இஸ் 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா? சைன் 2 தீட்டா. வாட் இஸ் 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா? சைன் 2 தீட்டா. தட் மீன்ஸ் வாட்? சைன் 4 பை fct. சைன் 4 பை fct. ஒன்ஸ் இதை லோ பாஸ் ஃபில்டர் வழியா பாஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு ஒண்ணுமே வராது, 0 தான் கிடைக்கும். இதை லோ பாஸ் ஃபில்டர் வழியா பாஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அதாவது ஃபேஸ் ஆஃப்செட் இருந்தா என்ன நடக்குது? உங்களுடைய மெசேஜ் சிக்னலே காணாம போயிடும். இதுதான் சின்க்ரோனைசேஷன் ஃபெயிலியர். அதாவது சின்க்ரோனைஸ்டு சர்க்யூட்ல சின்க்ரோனைசேஷன் ப்ராப்பரா இல்லைன்னா உங்களுக்கு மெசேஜ் சிக்னலே கிடைக்காது. உங்களுக்கு என்ன கிடைக்காது? மெசேஜ் சிக்னலே கிடைக்காது. உங்களுக்கு மெசேஜ் சிக்னலே கிடைக்காது. இதுதான் ஃபேஸ் ஆஃப்செட்ல இருக்கிற ப்ராப்ளம். ஓகே, இப்போ சைன் 2 பை fct எடுத்ததுனால இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. எக்ஸாக்டா fc தான் யூஸ் பண்றேன். அகைன் காஸ் 2 பை fct க்கு பதிலா சைன் 2 பை fct யூஸ் பண்ண எனக்கு 0 சிக்னல் வருது. அகைன் நீங்க டிஃப்ரெண்ட் ஆங்கிள் திங்க் பண்ணணும். டிஃப்ரெண்ட் ஆங்கிள் என்னன்னா, நான் காசே எடுக்க போறேன், காஸ் 2 பை fct க்கு பதிலா சம் அதர் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. 2 பை fct க்கு பதிலா சம் அதர் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி எடுத்தா என்ன நடக்கும்? some other different frequency 2 pi f1t, what will happen? 2 pi f1t ஒரிஜினல் சிக்னல் என்னால் ரெக்கவர் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஒரிஜினல் சிக்னல் உங்களால ரெக்கவர் பண்ண முடியாது. ஏன்னா 2 pi f1t ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? fc பிளஸ் f1 கிடைக்கும். fc என்ன கிடைக்கும்? மைனஸ் f1 கிடைக்கும். பட் நம்மளுடைய எய்ம் அது 2 ரெக்கவர் பண்றது. 2 அகைன் உங்களுக்கு என்ன ஆகாது? ரெக்கவர் ஆகாது. ஏன்? கேரியர் ஃப்ரீக்வன்சி, லோக்கல் ஆசிலேட்டர் கேரியர் ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கணும்? நீங்க டிரான்ஸ்மிட்டர் சைட்ல என்ன கேரியர் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணீங்களோ அதே கேரியர் ஃப்ரீக்வன்சி இங்க யூஸ் பண்ணாதான் உங்களால இந்த 2 ரெக்கவர் பண்ண முடியும். ஏன் நம்மளுக்கு 2 இம்பார்ட்டன்ட்? 2 இஸ் ஏ மெசேஜ் சிக்னல். ஸோ அப்போ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் கேரியர் ரிசீவர் சைட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் கேஸ் ஆஃப் சின்க்ரோனைஸ்டு சிஸ்டம் லோக்கல் ஆசிலேட்டரோட கேரியர் அட் த ரிசீவர் சைடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
சப்போஸ் கேரியர் ஃப்ரீக்வன்சி சேமா இருந்தாலும் there should not be any phase offset. There should not be any phase offset. Phase offset இருந்தாலும் உங்களால சிக்னலை வந்து ஒரிஜினல் சிக்னலை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. இதுதான் வந்து சின்க்ரோனைசேஷன். வாட் இஸ் சின்க்ரோனைசேஷன்? சின்க்ரோனைசேஷன்ல ஃபேஸ் ஆப்செட்டோ இல்லைன்னா ஃப்ரீக்வன்சி வேரியேஷனோ இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரிஜினல் சிக்னல் உங்களால ரெக்கவர் பண்ண முடியாது. ஒரிஜினல் சிக்னல் உங்களால ரெக்கவர் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா ஒரிஜினல் சிக்னல் நீங்க ரெக்கவர் பண்ணாலும் அதனுடைய சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். நாய்ஸ் லெவல் அதிகமா இருக்கும், சிக்னல் பவர் ரொம்ப கம்மியா இருக்கும். சின்க்ரோனைசேஷன் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா. ஸோ இந்த ஐடியாவை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், ஏன் சின்க்ரோனைசேஷன் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் சின்க்ரோனைசேஷன் வந்து ஏன் நாட் பாசிபிள் இன் கேஸ் ஆஃப் எஃப்எம்? இன் கேஸ் ஆஃப் எஃப்எம் ஏன் நாட் பாசிபிள்? இப்போ எஃப்எம் உடைய வேவ் ஃபார்ம் நான் போடுறேன். எஃப்எம் உடைய வேவ் ஃபார்ம் கவனிங்க. ஸோ இது போல இருக்கு. அகைன் இன்க்ரீஸ் ஆகுது, அகைன் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இங்க ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு, இங்க அதர் ஃப்ரீக்வன்சி வருது, இங்க சம் அதர் ஃப்ரீக்வன்சி வருது. ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கு. இது என்ன சிக்னல்? இதுதான் வந்து எஃப்எம் அவுட்புட், எஃப்எம் உடைய அவுட்புட். ஸோ அப்போ எஃப்எம் சிக்னலை நீங்க ரிசீவ் பண்றீங்க. இந்த எஃப்எம் சிக்னல் ரிசீவ் பண்றீங்க, அப்போ நீங்க லோக்கல் ஆசிலேட்டர் யூஸ் பண்றீங்க. லோக்கல் ஆசிலேட்டர், லோக்கல் ஆசிலேட்டர்னால என்னது? அது எஃப்சில மட்டும்தான் ஒர்க் பண்ணும். பட் வர ஃப்ரீக்வன்சில என்ன இருக்கு? எஃப்சியும் இருக்கு, அதனுடைய வேரியேஷனும் இருக்கு. வர ஃப்ரீக்வன்சில என்ன இருக்கு? எஃப்சியும் இருக்கு. எஃப்சி அதாவது இங்க இந்த இன்கமிங் ஃப்ரீக்வன்சி வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி. இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி. Frequency keeps on changing because it is frequency modulation. Frequency keeps on changing. That value can be anything between fc plus del f and fc minus del f. So இது கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த சரியான அவுட்புட் வராது. ஏன் அப்படின்னா இன்கமிங் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகினே இருக்கு. சம்டைம் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எப்போ அப்படின்னா எஃப்சி இருக்கும்போது மட்டும் கிடைக்கும். எஃப்சி எப்போ வரும்? மெசேஜ் சிக்னல் 0 இருந்தா வரும். ஸோ அதனால எந்த யூஸ்ஃபுல் ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்காது. அதாவது என்ன சொல்ல வரோம்னா, இன் கேஸ் ஆஃப் எஃப்எம் ரிசப்ஷன் ஆர்டினரி லோக்கல் ஆசிலேட்டரை வச்சு நம்ம எஃப்எம் சிக்னலை டிமாடுலேட் பண்ண முடியாது. இதை கொஞ்சம் நோட் பண்ணி, இம்பார்ட்டன்ட் நோட். ஆர்டினரி வித் ஹெல்ப் ஆஃப் ஆர்டினரி லோக்கல் ஆசிலேட்டர் ரிசீவர் we cannot demodulate the FM signal. We cannot demodulate the FM signal. What is the reason? Because the incoming FM signal has varying frequencies, whereas the local oscillator has a fixed frequency. Whereas the local oscillator has the fixed frequency. So that is the main reason. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஆர்டினரி சின்க்ரோனைசேஷன் டிடெக்டரை வச்சு, ஆர்டினரி சின்க்ரோனைசேஷன் ஆனது ஆர்டினரி லோக்கல் ஆசிலேட்டர், ஆர்டினரி லோக்கல் ஆசிலேட்டர் வச்சு நம்ம வந்து எஃப்எம் சிக்னலை டிமாடுலேட் பண்ண முடியாது. அப்போ எப்போ இதை வந்து டிமாடுலேட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிமாடுலேட் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. எப்போ அப்படின்னா, சப்போஸ் இது ஆர்டினரி லோக்கல் ஆசிலேட்டர் இல்லாம சம் இன்டெலிஜென்ட் லோக்கல் ஆசிலேட்டர். சம் இன்டெலிஜென்ட் லோக்கல் ஆசிலேட்டர்னா என்னன்னா, இங்க என்ன ஃப்ரீக்வன்சி வருதோ அதே இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி இதுவும் கிரியேட் பண்ணணும். இங்க என்ன இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி வருதோ அதே இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி இது கிரியேட் பண்ணுச்சுன்னா there is a possibility that you may get m of t. பட் ஆனா அது நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னா, இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தெரியணும்? m of t தெரியணும். இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி கிரியேட் பண்ணணும்னா m of t தெரியணும். ஏன்னா பிகினிங்லேயே சொல்லியிருக்கேன், இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் m of t. இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் m of t. அகைன் சப்போஸ் உங்களுக்கு இங்க m of t தெரிஞ்சு பண்ணீங்கன்னா, m of t தெரிஞ்சாலே ஜாபே முடிஞ்சது. நம்மளுடைய ஜாபே வந்து m of t ஐடென்டிஃபை பண்றதுதான். நம்மளுடைய ஜாபே வந்து m of t ஐடென்டிஃபை பண்றதுதான். ஸோ அதனால m of t இங்க என்ன பண்ண முடியாது? சப்ளை பண்ண முடியாது. நம்ம m of t நம்மளுக்கு தெரியாது. நம்மளுடைய எய்மே m of t கண்டுபிடிக்கிறது. பட் m of t இங்க இருந்ததுன்னா இங்கேயும் வரும். ஏன்னா நம்மளுக்கு m of t இங்க இருந்ததுன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணலாம். அகைன் இங்க m of t வந்துடும். பட் அது எய்ம் கிடையாது, அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால வாட் இஸ் த கன்க்ளூஷன்? வித் ஹெல்ப் ஆஃப் ஆர்டினரி லோக்கல் ஆசிலேட்டர் we cannot demodulate the FM signal. With help of ordinary local oscillator we cannot demodulate the FM signal. ஏன்னா நம்ம அதர் டெக்னிக்ஸ் போறதுக்கு முன்னாடி ஏன் இந்த டெக்னிக் ஒர்க் ஆகல அப்படின்றது தெரியணும். இந்த டெக்னிக் நம்ம சின்க்ரோனஸ் டிடெக்டர்னு சொல்லிட்டு ஏன் வந்து நம்ம அதை கடைசியா யூஸ் பண்ணல அப்படின்றதுக்கு மெயின் ரீசன் வந்து இதுதான். ஓகே, ஸோ ஐ வில் வெயிட் ஃபார் 5 minutes பிகாஸ் இதெல்லாம் கொஞ்சம் நியூ கான்செப்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்டு நான் அடுத்ததுக்கு போவோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எஸ்.
எஸ் நீங்க ஏதாவது டவுட் இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா தான் நம்ம அடுத்த செக்ஷன் போவோம். Okay. Okay, then we'll go to the material. Okay, this is the balanced detector, FM demodulator, one of the FM demodulator. Here we are using tuned circuit and envelope detector. In this section also tuned circuit and envelope detector. But the frequency response of this tuned circuit is something different from the frequency response of this tuned circuit. The frequency, what is the general frequency response of the tuned circuit? The tuned circuit will have the frequency response like this. For a particular frequency, it will be giving the gain. For other frequencies, the gain will be 0. Tuned circuit means mostly it will be having the narrow bandwidth. Tuned circuit means mostly it will be having the narrow bandwidth. This is the frequency response of the tuned circuit. That means this is the frequency, this axis is gain, this axis is gain or output voltage or power, something like that. You can express something, all are same. So this is the bandwidth of the tuned circuit. This is the bandwidth of the tuned circuit. And again, for any tuned circuit, there will be the quality factor. There will be the quality factor. Q is equal to F naught divided by bandwidth. Q is equal to what? The quality factor of the circuit is Q is equal to F naught divided by bandwidth. So what is F naught? F naught means center frequency. F naught means center frequency. This is F naught, the center frequency. Middle frequency is F naught. So Q means quality factor. Quality factor Q is equal to what? F naught divided by bandwidth. One of the important formula that you should remember. Okay. So Q is equal to F naught divided by bandwidth. This is the response of the tuned circuit. This is the response of the tuned circuit. Okay. Next, envelope detector. Envelope detector. This envelope detector we have used in AM. In AM we have used envelope detector. Envelope detector is a asynchronous detector. Asynchronous detector. It captures the envelope of the waveform. It captures the envelope of the waveform. Okay. So suppose I am having some cause signal, I am passing it through the envelope detector. For this cause waveform, the maximum amplitude is plus AC. The minimum amplitude is minus AC. That means what? The waveform is AC cos 2 pi fct having some frequency. Okay. Once the envelope detector will be the output. The output will be AC because it will detect only the envelope. And again, we will discuss in some other class how exactly the envelope detector works. At this time, just remember that it will be detecting the peak value of the signal. It will be detecting the peak value of the signal. So for this cause signal, what is the peak value? AC.
So instead of cos, even if you send sine signal, AC sine 2 pi fct, you will be getting answer as AC only, because it is going to give, irrespective of cos or sine or any other waveform, it will be giving the peak value. It will be giving the peak value. Even if you send the waveform like this, like triangular waveform, the peak value is AC, lower value is minus AC, still you will get AC. This still you will get AC. This is the operation of the envelope detector. This you should understand first. How should be the how will be the output of the envelope detector? How will be the output of the envelope detector? Okay. Next, I will clear this. And see here the same FM. This is this FM signal we will be receiving through some antenna. FM receiving antenna. FM receiving antenna will be receiving the same signal is passed to both the tuned circuit, upper part of the tuned circuit and lower part of this tuned circuit. And again, in the initial itself, I told the response of the tuned circuits are slightly different, that we will see now. And again, both the again the output of the tuned circuit is passed through the envelope detector. So once the result is added here, result is carefully added, because the envelope, the upper part of the envelope detector is plus, the lower part of the envelope detector is minus. The lower part of the envelope detector is minus. So based on this plus or minus, we will be getting some value. The value may be positive, may be 0, may be negative, may be positive, may be 0, may be negative, because our message signal value may be anything. Message signal, that means the output is m of t, because this is the demodulator. This is the demodulator. What will be the demodulator final output? M of t. Our aim is to recover m of t. For that we are using two components in this circuit. One is tuned circuit and another one is envelope detector. And I separately explained what is the job of the tuned circuit and what is the job of the envelope detector. Okay. Now let us see what are the possibilities here in case of FM waveform. The instantaneous frequency could be equal. The instantaneous frequency could be FC when it is FC. When the message signal is positive, this I will write down here. When the message signal is 0, instantaneous frequency is equal to FC. Fy greater than FC, when it will come? When the message signal is positive, when the message signal is having the positive value. When the message signal is having positive value, instantaneous frequency will be greater than FC. When the message signal is having negative value, your instantaneous frequency will be negative. This I have already explained, because your frequency can go from FC plus del f, in one way. How? Because your message signal can go from 0 to m of t. In another way, what will happen? In another way, that FC can go in this direction as FC minus del f. Why? Because your message signal can go up to minus AM. Sorry, in this place I have to put plus AM. Because message signal can go anywhere from minus AM to plus AM. Del f to FC plus del f. So there are three possibilities. Okay. So next here Fy is equal to FC, and then maximum frequency is FC plus del f, and minimum possible frequency is FC minus del f. Okay, now let's go to the next section. Okay, here you see here this is the second tuned circuit, frequency response of the second tuned circuit. This one is frequency response of the first tuned circuit. Here FR1 means resonant frequency of tuned circuit 1. That means middle frequency. Here FR2 means resonant frequency of second tuned circuit. Okay. So
Again, this axis is frequency axis. This axis is frequency axis. So your frequency can go anywhere from fc minus del f to fc plus del f. You have to choose these curves in such a way that these fc minus del f and the fc plus del f comes in between this fr1 and fr2. Then only this method will work. So you should be very careful. Your extreme frequencies should fall within these resonant frequencies. Within these resonant frequencies. Okay, within these resonant frequencies. Okay, now let us assume that the message signal value is 0. The message signal value is 0. When the message signal value is 0, what will be the frequency of the incoming waveform? The frequency of the incoming waveform will be fc. When the message signal is 0, when the message signal is 0, the frequency, instantaneous frequency of the incoming waveform will be fc, Okay, then what happened here? So when the message signal is 0, the incoming frequency will be fc. Once if it is fc, you are getting some gain. That gain is yes, okay. So before that, we have to observe this curve. So in the curve, in the curve, இது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். இந்த கர்வுக்கு வந்து என்ன ஸ்லோப் இருக்கு? பாசிட்டிவ் ஸ்லோப். இந்த கர்வுக்கு என்ன ஸ்லோப் இருக்கு? நெகட்டிவ் ஸ்லோப். அதாவது வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் ஸ்லோப், வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப், வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். ஓகே, எனிவே at this point we are getting some value 0.4. One is positive and another one is negative, or let it be both are positive, because the circuit will take it, because carefully they have put there plus and minus. So the 0.4 and 0.4. So you substitute this value here. That 0.4 means what? That 0.4 means that fc value, that the frequency value will be multiplied by 0.4. That means the incoming signal fm waveform will be multiplied by 0.4. Sorry, cos 2 pi fct, 0.4 cos 2 pi fct. So this tuned circuit also will produce 0.4 cos 2 pi fct, 0.4. That is the meaning here. Both the tuned circuit will produce same value, because we are in the middle frequency. At that middle frequency, we are getting gain as a 0.4. So both the tuned circuit giving the same value, 0.4, 0.4. Then it will be envelope detector out. Envelope detector output will be 0.4. Here also it will be 0.4. So 0.4 and 0.4 means what? Minus 0.4, 0. Why we are getting 0? Because we are observing instantaneous frequency as the carrier frequency. This is possible when the message signal is 0 value. Message signal is having the 0 value. Let us take another condition. Let us take the another condition. Let us take the another condition. Let's take here. I have chosen some frequencies, some arbitrary frequency. Say here. Here what happens? That means I have chosen the frequency in such a way that it is less than fc. It is less than fc. I have chosen the frequency in such a way that it is less than fc. At that point, what happens? The resonance at that point, here it is giving some gain. Zero. Sorry. Wait. So at this point, this is giving negative, that is 0.9. This one is giving, say, let us say it is positive, some value 0.1 positive, 0.1. So what will happen? This is minus 0.9, this is 0.1. So minus 0.9 plus 0.1, you will be getting minus 0.8. You will be getting minus 0.8. Actually, what will happen here? So minus 0.9. So
So this tuned circuit will produce the waveform. This tuned circuit will produce the waveform minus 0.9 cos 2 pi fct. This tuned circuit will produce the waveform 0.1 cos 2 pi fct. Then what will be the envelope detector output? Here it is 0.1, here it is minus 0.1. So what will be your final value? Minus 0.8. So for minus 0.8, some negative value you are getting. When you will get the negative message value? When the instantaneous frequency is less than the carrier frequency, your message signal value will be negative. That is true. So then only you are getting the negative value. So in the reverse, what will happen? In the reverse, if we take the frequency here, the first tuned circuit is giving positive value, second one is giving negative value. This phenomena will reverse here. The phenomena will reverse. That means here I will get 0.9, here I will get minus 0.1. So finally I will get positive value 0.8. So when it means what? When it will happen? When the instantaneous frequency is greater than the carrier frequency. So what we are doing here, we are mapping the instantaneous frequency to the voltage message signal. We are mapping from the frequency to voltage. That means instantaneous frequency to the message signal, instantaneous frequency to the message signal. So this is the concept of slope detector. This is the concept of, sorry, so in the exam, what is the question they will ask based on this? In ordinary exam, what they will ask? The balanced slope detector is a frequency discrimination method. The balanced slope detector is a frequency discrimination method. And then what they are asking is, this question they are asking like envelope detector. The question is, in case of balanced detector, which of the following component is used? Envelope detector use பண்றோமா பண்ணலையா அப்படின்னு question கேட்பாங்க. அதாவது இது frequency demodulation இருந்தாலும் இதுலயும் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? envelope detector யூஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா இது some kind of confusion கிரியேட் பண்ணும். உங்களுக்கு என்னன்னா AM ரிசப்ஷன்லயே நம்ம எடுத்த உடனே envelope detector தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஏன் எஃப்எம்லயும் envelope detector வருது அப்படின்ற some kind of doubt வரும். அதனால தான் அதை ஹைலைட் பண்ணி சொல்றேன். எஃப்எம் ரிசப்ஷன் தான் இது, பட் இருந்தாலும் இங்க என்ன யூஸ் பண்றோம்? envelope detector யூஸ் பண்றோம். டியூன்டு சர்க்யூட்டும் envelope detectorம் யூஸ் பண்றோம். என்ன கான்செப்ட்? ஸ்லோப் கான்செப்ட். என்ன கான்செப்ட்? ஸ்லோப் கான்செப்ட். இதுதான் வந்து பேலன்ஸ்டு ஸ்லோப் டிடெக்டர். இதுதான் வந்து பேலன்ஸ்டு ஸ்லோப் டிடெக்டர். ஸோ இதனுடைய சர்க்யூட் இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. என்னுடைய சர்க்யூட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பாட்டம்ல எஃப்எம் சிக்னல் வருது. அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வழியா பாஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் இது என்ன செக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டர் எல்சி செக்ஷன். டிரான்ஸ்ஃபார்மர்னாலே உங்களுக்கு அதுல என்ன இருக்கும்? இண்டக்டர் இருக்கும். வைண்டிங்ஸ் இருந்தாலே உங்களுக்கு என்ன இருக்கும்? டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்ல இண்டக்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எல்சி சர்க்யூட் தான் உங்களுக்கு என்ன ஆக்ட் ஆகும்? எல்சி சர்க்யூட் தான் உங்களுக்கு டியூன்டு சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும். எல்சி பேரலல் எல்சி சர்க்யூட் தான் என்ன ஆக்ட் ஆகும்? டியூன்டு சர்க்யூட். another important concept, tuned circuit na enadhu? Parallel LC circuit. Tuned circuit na enadhu? Parallel LC circuit. So again adu edhu valiya pass pandringa? Diode, capacitor and resistor. Diode and capacitor and resistor. Idhu enadhu? Envelope detector udiya model. Idhu enadhu? Envelope detector udiya model. என்ன ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம் envelope detector மாடல்ல என்னென்ன இருந்தது? டயோடு, கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர். ஸோ அகைன் நெகட்டிவ் ஸ்லோப் இதெல்லாம் வர வைக்கிறதுக்கு பாட்டம்ல வேற எடுத்துருக்காங்க. ஸோ அகைன் திஸ் இஸ் த சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர். பிகாஸ் நெகட்டிவ் நேச்சரை கொண்டு வரணும். நெகட்டிவ் நேச்சர், அதாவது இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கு, இங்க பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கு. ஜஸ்ட் ஆப்போசிட் பினாமினா கொண்டு வரதுக்கு தான் இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிருக்காங்க. சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர்.
ஸோ இந்த ஐடியாவை புரிஞ்சு ஜஸ்ட் ஒரு சர்க்யூட் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த சர்க்யூட்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க ரிமெம்பர் பண்ண வேண்டியது, இந்த எஃப்எம் டிமாடுலேட்டர்ல நம்ம யூஸ் பண்ற இம்பார்ட்டன்ட் வந்து என்வலப் டிடெக்டர் வந்து நம்ம எஃப்எம் டிமாடுலேட்டர்லயும் யூஸ் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுல ஜஸ்ட் ஒரு ஆப்ரேஷன். ஓகே. Next, another important concept is PLL, phase locked loop. Another important concept is PLL, phase locked loop. Before discussing the material given here, I will pause for few minutes. If you have any doubt, the last part that I have just discussed now, you can clear it. Or otherwise, I will try to explain this PLL in some different way later. We can come here and derive the equation that they have given here. So before deriving this equation, we will try to analyze the PLL in an intuitive way. Yes, I will pause for a few minutes for discussion or doubts. Yes, sir. Without doubt இருக்குங்களா? நீங்க டெய்லி அன்னைக்கு நடத்துறது அப்பப்போ படிக்கணும். என்வலப் டிடெக்டர் இதெல்லாம் ஆல்ரெடி கவர் பண்ணது. நீங்க போயிட்டு அப்பப்போ படிக்கணும். எல்லாமே இன்டர் ரிலேட்டட். என்ன படிச்சது எல்லாமே திரும்ப வரும். Yes. Okay, then otherwise I will start with PLL. PLL means phase locked loop. PLL means phase locked loop. One of the important and simple technique to demodulate the FM signal. Mostly examல இத கேட்பாங்க. FM receiverல யூஸ் பண்றது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா PLL, phase locked loop. Okay. So we are receiving the FM signal. Here there will be some error detector. Again, here there will be some voltage control oscillator. Again, there will be a low pass filter. This is the output of the low pass filter. Okay. So let us say that the FM frequency, FM has frequency, instantaneous frequency. I am putting I because instantaneous frequency. The frequency of FM varies instantaneously. That means it can be FC or greater than FC or less than FC. But the end-to-end value is FC plus del F and FC minus del F. Okay. Before that, we have to we should know the operation of voltage controlled oscillator. So when you are in FM, you will be definitely operating at some carrier frequency. With respect to the carrier frequency, you will be deviating in the upper sideband or in the lower sideband. That is FC plus del F or FC minus del F. So what will happen? For this VCO, there will be some offset voltage. What is the job of this offset voltage of VCO is the offset voltage will produce the frequency of FC. Because what is voltage controlled oscillator? For voltage controlled oscillator, this is the output side. This is the input side. This is the input side. This is the output side. Because the voltage controlled oscillator is in the feedback section. Whenever the elements are in the feedback section, that input and output terminals are interchanged. This is the input. This is the output. Okay. So voltage controlled oscillator means what? Some kind of voltage controls the frequency of the oscillation, frequency output. So what I am telling, so here irrespective of other circuits operation, there will be some offset voltage. Based on this offset voltage, it will be always generating the frequency FC. Now let us analyze the circuit. For a moment, let us assume that here instead of FC, I am putting FI, I am putting FC. Because when you will receive FC, whenever the message signal value is 0, you will be receiving FC. When FC will come in case of FM waveform, when the message signal is 0,
the instantaneous will be equal to FC. That's why I'm putting FC here. That means Fi is equal to FC. Here, instantaneous frequency is equal to FC when message signal is 0. Okay. So, but this PLL will not know whether FC is coming or FC plus coming. Some frequency is coming. So, for analysis purpose, I am taking, suppose if it is FC. So, what will happen here for FC? What is the difference between FC and FC? What is the difference between the FC and the FC? 0. What is the difference between the FC and the FC? This is the error detector. It will, the job of the error detector is, it will detect the error between these two terminals. Error between these two terminals. So what is the output? 0. What is the output? 0. So again, what is once if you pass this signal through low pass filter, you will again get 0. You will again get 0. Then what is the conclusion? The incoming signal is FC. That means what? What is the original message signal? Original message signal is 0. That is true. Whenever the message signal is having value 0, in case of FM output, in the FM waveform, you will be having the frequency of only FC. Only FC. Okay. Next, we will assume that that incoming frequency, instantaneous frequency has increased. That means the instantaneous frequency gets increased. FC plus del F. Instantaneous frequency has increased. Increased in the sense what? Any value in between FC and FC plus del F. Any value in between FC and FC plus del F. Okay. It is increased. Once if it is increased, what is the difference between these two values? These two values. So this is plus, this is minus. Generally this is plus, this is minus, because error detector means a difference it has to observe. One should be plus, another leg should be minus. That is the error detector, plus and minus. So when the instantaneous frequency is high, again this is at some carrier frequency FC. So it will create the positive error. What it will create? Positive error. That because that is a error detector. Positive error. Okay, then what will happen? That positive value will come here. That positive value will come here. Then what will happen? That positive value will get added with the existing offset voltage. The positive value will get added with the existing offset voltage. Then what will happen? With FC, some extra frequency will be added. Say some FC plus del F or FC plus some extra frequency. So this loop will keep on doing this job until this difference becomes 0. Until this big difference becomes 0. When the difference will become 0, the difference will become 0 until the voltage controlled oscillator creates the same instantaneous frequency. Same instantaneous frequency. When you will get the same instantaneous frequency of this leg, only when the value that you are having here, the value that you are having here has to be equal to m of t. This will happen only when you are increasing the voltage to m of t level, then only you will get Fi and Fi here. So the output will be 0. Again, what happens? Suppose if the frequency decreases. Once the frequency decreases, what will happen? This value will go to negative. This value will go to negative. This value will go to negative. So once this value is negative, this is also negative. This is also negative. Once this is negative, with the existing offset voltage, you will be adding only negative value. You will be adding negative value. So this also will reduce. This also will reduce. Again, this process continues until this value here, the value becomes 0. Until here the value becomes 0. This process continues until here the value becomes 0. This is one of the important observation from the phase locked loop. One of the important observation from the phase locked loop. That means we are using the voltage controlled oscillator in a clever manner to demodulate the FM signal, to demodulate the FM signal. This is the important observation of PLL system, important observation of PLL and original operation of the PLL system. This is the basic operation.
Okay. Then I will go to the actual material. Then I will go to the actual material in the notes. Some கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திரும்ப படிச்சா வந்து உங்களுக்கு நல்ல புரிய வரும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மாதிரி தான் இருக்கும். ஓகே. So emulation of FM signal. This is FM signal, emulation of FM signal. So phase detector or error detectorனால எல்லாம் மல்டிபிள் போட்டாலும் அது எரர் தான் டிடெக்ட் பண்ணும். மல்டிப்ளையர் போட்டாலும் அது எரர் தான் டிடெக்ட் பண்ணும். மல்டிப்ளையர் போட்டு அது லோ பாஸ் ஃபில்டரா பாஸ் பண்றீங்க. மல்டிப்ளையர் எதை கிரியேட் பண்ணும்? frequency plus frequency minus, frequency plus frequency minus. Once higher frequency remove ஆயிடும், low pass filter value வந்து error value கிடைக்கும். So okay. So FM signal hello. Okay, sir. Hello. Okay. So okay. So this is the demodulation of FM signal by PLL. FM signal by PLL. This is the FM signal output. This is the FM signal output. FM means you should remember the mathematical equation of FM. Mathematical equation of FM. This is VCO. In general, the VCO will be producing the with the offset voltage. It will be producing the carrier frequency cos 2 pi FCT always. Generally, it will be producing the carrier frequency cos 2 pi FCT. Okay. So cos 2 pi FCT will be given here. Then what happens? Here instantaneous frequency Fi comes. Fi means what? 2 pi FCT plus 2 pi Kf integration M of t dt. That is the Fi value. Fi value is what? 2 pi FCT. 2 pi FCT is a fixed value. With that, you are adding some extra value with respect to the message signal. So that is shown here. That is the mathematical FM, mathematical waveform. This is the FM signal. This only it will be given here because FM signal. Okay. Next, this leg will have only cos signal. This leg will have only cos signal. So cos will cancel. Cos again. What is the VCO output? VCO output is generally cos 2 pi FCT. Cos 2 pi FCT. So what will happen? This is one frequency. This is another frequency. So F1 plus F2 and F1 minus F2. Addition and difference you will get. Addition and difference. Once if you do addition, this is completely, you think it as a one frequency. F1 plus F2. F1 minus F2. So when F1 plus F2, FC plus FC, 2FC, it is going beyond the cutoff frequency of low pass filter. So anyway, higher component will be removed. Higher component will be removed. What you will get? Lower component. What is the difference between these two frequencies? The difference between these two frequencies is this one. This is the difference between these two frequency. These two frequency difference is 2 pi Kf integration M of t dt. So what do you have to do with the difference? That is phi. That is the extra phase. Extra phase. So why you are telling it as a phi? Because
2 pi FCT. 2 pi FCT means what? Theta. 2 pi FCT means what? Some theta. Omega CT. Omega CT means what? Theta. So something you are adding with that. That means this is also theta. This term is theta. From theta, how you can get the frequency? Yesterday class I have told from theta you can get the frequency by means of differentiation. By means of differentiation, because theta is equal to omega t. If you differentiate this with respect to t, d theta by dt, you will get omega. You will get omega. By differentiation, you get omega. Okay. So what happens? Output voltage is differentiation of output voltage is differentiation of this component. Differentiation of this component. So what is the component? 2 pi kf integration m of t dt. 2 pi kf integration m of t dt. After differentiation, you will be getting frequency. Why? What is the need of frequency? Because we should generate the voltage frequency. Because FM demodulator means what? Frequency to voltage conversion. FM demodulator means frequency to voltage conversion. Because in the transmitted side we have done voltage to frequency. Voltage to frequency. On the receiver side we are doing frequency to voltage conversion. That means we are able to produce the voltage with relation to the incoming frequency of the FM signal. Incoming frequency of the FM signal. Okay. So after differentiation, what you are getting? 2 pi kf integration m of t. Once if you differentiate 2 pi kf, again differentiation integration and dt will cancel. So 2 pi kf m of t. 2 pi kf m of t. Again this is directly proportional. So if you want to put equal, they are putting some constant value. About this you no need to worry about this. This is some constant. Let us assume this is some constant. You are putting some constant. Okay. So 2 pi kV is a constant. 2 pi kV is a constant. This is the constant of the PLL circuit. This is some kind of constant for the PLL circuit. Okay. So again 2 pi cancels. So the what you are getting, so not equal to kf divided by kV. If kf is equal to kV, if kf is equal to kV, again B naught equal to m of t. A means what? Retrieve m of t. That we have done with PLL. Okay, this is the most wide used method because it is simple to use. It is simple to use. Mostly உங்களுக்கு எக்ஸாம்ல PLL தான் வந்து கேட்பாங்க. 1 mark questionsல PLL கேட்பாங்க. Yes. Hello. Hello, master. Almost we have completed two important FM demodulation. Yes. Any question or? Yes, audible. Narasimhan. Hello. Master, and the output voltage. The output voltage is directly proportional to d phi by dt. அது மட்டும் சொல்லுங்க. அது புரியலையா? Last slide. Okay. So இங்க வந்து so இதுல வந்து FM சிக்னல் தரீங்க. இதுல cos 2 pi CT ஃபிக்ஸ்டா வந்து கிரியேட் பண்றீங்க. cos 2 pi FCT. அப்ப இன்கமிங் FM சிக்னல்ல என்ன இருக்கு? cos omega CT plus extra some component இருக்கு. plus extra some component. அந்த எக்ஸ்ட்ரா காம்போனன்ட்ல தான் என்ன இருக்குன்னு சொல்றேன்? 2 pi kf integration m of t dt. So அதுக்கு முன்னாடி நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒமேகா சிடினாலே என்னது? தீட்டா. ஒமேகா சிடினாலே என்னது? தீட்டா. ஸோ அது கூட இன்னும் ஏதோ ஒரு தீட்டாவை ஆட் பண்ணிக்கிறீங்க. பட் ஆனா அது உள்ள ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த தீட்டா உள்ள என்ன இருக்கு? ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஏன்னா தீட்டா கூட தீட்டா தான் ஆட் பண்ண முடியும். ஒமேகா சிடி கூட சம்திங் ஆட் பண்றீங்கன்னா அது கண்டிப்பா என்னது? தீட்டா தான். அது கண்டிப்பா என்னது? தீட்டா தான். ஸோ இந்த தீட்டாவில இருந்து நம்ம சம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த தீட்டாவை அப்சர்வ் பண்ணுங்க. அந்த தீட்டாவை அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ
the x sorry மாறிடுச்சு ஒரு நிமிஷம். Okay, so அந்த டீட்டா தான் வந்து எக்ஸ்ட்ரா டீட்டா தான் இது, அதான் அந்த எக்ஸ்ட்ரா டீட்டா. ஸோ இது உங்களுக்கு புரியுதா பாருங்க, நான் ரவுண்ட் பண்றது வந்து ஒரு டீட்டான்னு ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா அது எதுவும் கூட ஆட் பண்றீங்க, அது ஒரு டீட்டா. ஓகே, ஆமா. இப்போ அது ஒரு டீட்டா. V naught is directly proportional to d by dt of pi. அதான் ஏன் சொல்றேன். சோ அப்போ டீட்டா, அதுல சம் டீட்டா இருக்கு. அப்ப அதுல என்ன பண்றீங்கன்னா, இப்போ what is theta? Generally what is theta? Theta means omega t. Yeah, theta means what? Omega t. Omega yes. T. What is theta? Theta means omega t. Theta means omega t. Suppose நீங்க வந்து சம் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீக்வன்சி வேணும்னா என்ன பண்ணணும்? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டி டீட்டா டிவைடட் பை டிடி. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு வாட்? டி டீட்டா டிவைடட் பை டிடி. டி டீட்டா டிவைடட் பை டிடி. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? டீட்டாவில இருந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி வந்தது. டீட்டாவில இருந்து என்ன கிடைக்குது? இன்ஸ்டன்டேனியஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்மளுடைய எய்ம் வந்து அது வோல்டேஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. நம்மளுடைய எய்ம் வந்து அது வோல்டேஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. ஸோ ஒன்ஸ் அந்த டீட்டாவில இருந்து டைரக்டா நீங்க வோல்டேஜ் கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து பை டிஃபால்ட்டா வந்து ஜஸ்ட் இது மேத்தமெட்டிக்ஸ். பை டிஃபால்ட்டா அதெல்லாம் நடக்கும். அதனால தான் நான் இது வேற மாடலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இதுக்கு முன்னாடி இதுல. ஸோ அது ஆக்சுவலா இது பண்றது ஜஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஆக்சுவல். ஓகே, ஸோ அதையே இருந்தாலே போதும். அதுதான் வந்து ஜென்ரலா இது பண்ணும். இது ஜஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் தான், எங்கேயும் வந்து எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. அந்த மாடல் வந்து நல்லா புரிஞ்சாலே வந்து போதும். இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஏன்னா பேஸ்லாக் லூப்ல இருந்தே ஒரு காம்ப்ளிகேட்டட் டாபிக், நிறைய டெஃபினிஷன் இதெல்லாம் இன்னும் நிறைய அட்வான்ஸ்டா அதுல இருக்கு. நம்ம ஓரளவுக்கு பி பாயிண்ட் ஆஃப் வியூல, ஓரளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல புரிஞ்சுக்கினா போதும். எஸ், ஓகே சார். வணக்கம் சார். சார் இது 1 மார்க் क्वेश्चन கேட்டா எப்படி சார் கேட்பாங்க? டிஆர்பி 1 மார்க் क्वेश्चन வெரி சிம்பிள். PLL எங்க யூஸ் பண்றாங்க? முடிஞ்சு வச்சு. PLL எங்க யூஸ் பண்றாங்க? FM டிமாடுலேட்டர்ல. வேற என்ன क्वेश्चन கேட்கலாம் அப்படின்னா, PLL என்னென்ன காம்போனன்ட் யூஸ் பண்றாங்க? PLL என்னென்ன காம்போனன்ட் யூஸ் பண்றாங்க? சாரி, லோ பாஸ் ஃபில்டர் அண்ட் VCO. Low pass filter and VCO. What is the component used in PLL? Adderலாம் சொல்ல மாட்டாங்க. Low pass filter, VCO or otherwise phase detector or otherwise what? இங்க இருக்கிறது வந்து phase detector. Phase detector, low pass filter, VCO. Phase detector, low pass filter, VCO. இதுதான் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. PLL னா phase locked loop. Phase locked loop. இதுதான் வந்து ஆர்டினரி எக்ஸாம்ல இதுதான் கேட்பாங்க. எஸ், any other question? சார் அந்த ஸ்லோப் டிடெக்டர் சொன்னீங்களா? ஸ்லோப் டிடெக்டர் சொன்னீங்களா? அதுல வந்து அந்த டியூன்டு சர்க்யூட்ஸ் இருக்குல, ரெண்டு டியூன்டு சர்க்யூட்ஸ். ஆமா 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 ஆமா. அதோட ரெசோனன்ட் ஃப்ரீக்வென்சி வந்து எப்படி சார் செட் பண்றது? நோ, அதாவது ரெசோனன்ட் ஃப்ரீக்வென்சி should be outside your FM signal range. அது அந்த டயகிராம்ல பாத்தீங்கனாலே தெரியும். outside your FM frequency range. உங்களுடைய FM frequency range என்னது? FC minus del F and FC plus del F, FC minus del F. FC minus del F. அத விட அதிகமா இருக்கணும். வந்து FC plus del F வரை இருக்கு. கொஞ்சம் அதிகமா இருக்கணும். ஆமா, அத விட அந்த பக்கம் அதிகமா இருக்கணும், இந்த பக்கம் கம்மியா இருக்கணும். புரியுது? அப்பர் சைடுல அத விட அதிகமா இருக்கணும், லோயர் சைடுல லோயர் ஃப்ரீக்வென்சியோட கம்மியா இருக்கணும். இந்த டிசைன் இதெல்லாம் பார்த்துட்டு நோ நாட் ஃபிக்ஸ்டு வேல்யூ. இந்த டிசைன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் சர்க்யூட் அனாலிசிஸ் இருக்கு. அந்த ஃப்ரீக்வென்சில டிசைன் பண்ணனும்னா என்ன RLC காம்போனன்ட் யூஸ் பண்ணனும், அதுக்கெல்லாம் சர்க்யூட் அனாலிசிஸ். ஓகே சார், ஓகே சார். ஓகே, எனி அதர் டவுட்? எக்ஸ்ட்ரா டிஸ்கஸ் பண்ண போறேன். இதுவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாபிக்ன்றதுனால நான் இதோட ஸ்டாப் பண்றேன். அடுத்தது வந்து சூப்பர் ஹெட்டரோடைன் ரிசீவர்லாம் வருது. அதுவே ஒரு நியூ கான்செப்ட். மோஸ்ட்லி எக்ஸாம்ல கொஸ்டின் சூப்பர் ஹெட்டரோடைன் ரிசீவர்ல இருந்து நிறைய கொஸ்டின் வரும். ஸோ அதனால அதை மார்னிங் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இன்னைக்கு மெயினா நம்ம ரெண்டு டெக்னிக் தான் பார்த்தோம். ஒன்று வந்து PLL. PLL இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். PLL இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி உங்களுக்கு யாருமே வந்து
எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது என்னன்னு சொல்லி. எல்லாருக்கும் தெரிஞ்சது பிஎல்எல் வந்து எஃப்எம் ரிசீவரா யூஸ் ஆகுது அவ்வளவுதான். பட் பிஎல்எல் எப்படி ஆக்சுவலா ஒர்க் ஆகுது எல்லாத்துக்கும் இதுதான் வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ கொஞ்சம் நல்லா பாருங்க. மோஸ்ட்லி கொஸ்டின் தான் எக்ஸாம். எஸ் சார், பிஎல்எல்ல அந்த லாக் இன் ரேஞ்ச் கேப்சர் ரேஞ்ச் ரெண்டு இருக்கு இல்லையா? Yeah, lock in range, capture range, that and all advanced question. Lock in range and capture range. Capture range அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன். capture range and lock in range னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. So capture range அப்படின்னு பாத்தீங்கன்னா capture range I will go to the whiteboard. So sometime in the exam they used to ask what is capture range and what is lock range. One is greater, capture is greater. This kind of question they used to ask in some competitive exam. That means if they want to ask some difficult question, they will go for this type of question. First I will explain what is capture range. Okay. Suppose this is PLL system. What we are telling, whatever the instantaneous frequency that you are giving to input to the PLL, it is creating the M of t. Again, there is some limit here. The frequency up to which it can capture. For example, if you are varying frequency, if you are designing the system in such a way that if your instantaneous frequency is in between 88 to 108, your instantaneous frequency is what? In between 88 to 108. Or otherwise, you can do like this. You take some particular channel, 93.5 or some other channel. It is random. The instantaneous frequency can be any frequency between 88 to 108 megahertz. Suppose if you are designed the PLL in such a way that it is capturing the frequency from 95 to 100. That means what? Out of frequency it will not capture. For suppose if your incoming frequency is having the value greater than this value, it will not capture and produce the output. So capture range na enna? Ability of the PLL circuit so that it can capture the signal and produce the correct message signal. Ability of the circuit to capture the range of certain frequency signal and produce the proper output. அதுதான் வந்து capture range. ஏன்னா நீங்க ஒன்ஸ் ஒரு PLL வந்து டிசைன் பண்ணிட்டீங்க, அதனால உங்க இஷ்டத்துக்கு இன்புட் தர முடியாது. சப்போஸ் நான் வந்து 200 மெகாஹெர்ட்ஸ்ல இன்புட் தந்துட்டு உங்களுடைய எஃப்எம் பேண்ட் ஏதோ ஒரு எஃப்எம் ஆபரேட்டர் வந்து 200 மெகாஹெர்ட்ஸ்க்கு போயிட்டு அவருக்கு ரிலையபிள் அவுட்புட் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. அதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கேப்சர் ரேஞ்ச். The frequency range over which the PLL can capture the signal and produce the reliable output. Okay sir. இதுதான் வந்து கேப்சர் ரேஞ்ச். புரிஞ்சுதா சுரேந்திரன்? Okay sir. நோட் பண்ணி வச்சுங்க இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். வாட் இஸ் கேப்சர் ரேஞ்ச் அண்ட் அகைன் வாட் இஸ் லாக் ரேஞ்ச். So note on only one point, the lock range is generally greater than the capture range. Say for example, here in this place what I have given 95 to 100. What is the capture range here? 5 megahertz. What is the capture range here? 5 megahertz. Suppose 5 megahertz is the capture range. Okay. Suppose I have captured the signal. Say for example, some signal is coming at 92 megahertz. The initial frequency of the signal is 92 megahertz. Sorry, not 92. In between value I have to take. Say for example 97 megahertz. Definitely we can capture this signal. Yes, because it is in between the capture range 95 to 100 megahertz. So definitely I can capture this signal 97 megahertz. So suppose if the operator has changed instantaneously to the other frequency, some other frequency out of band, say for example 101 megahertz, because in the beginning he was operating at 97 megahertz, later he has changed to the new spectrum. That means your PLL has already captured the signal
so that it can go beyond certain limit, because already it has captured the signal. Even if your incoming signal goes beyond the capture range, still your PLL is able to produce the reliable output. That is the lock range. That is the lock range. அதாவது once capture பண்ணிட்ட பிறகு, அதாவது இதுதான் வந்து capture range அப்படின்னா, once capture பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேஞ்சும் அதனால ஒர்க் பண்ண முடியும். கேப்சர் பண்ணணும் ஆனா ஃபர்ஸ்ட். பட் ஸ்டார்டிங்ல வரும்போதே அவுட் ஆஃப் ரேஞ்சில் வந்தா கேப்சர் பண்ணாது. ஸ்டார்டிங்ல வரும்போதே ஃப்ரீக்வன்சி அவுட் ஆஃப் ரேஞ்சில் வந்தா உங்க பிஎல்எல் வந்து என்ன பண்ணாது, கேப்சர் பண்ணாது. அந்த கேப்சர் ரேஞ்சுக்குள்ள வந்தா கேப்சர் பண்ணிடும். அதுக்குள்ள நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வெளியில வரைக்கும் போவோம். அதுதான் வந்து லாக் ரேஞ்ச். லாக் ரேஞ்ச் மீன்ஸ் ஒன்ஸ் த ஃப்ரீக்வன்சி ஹஸ் கேப்சர்ட், what is the range over which the system will work reliable? It will give the reliable output. That is the lock range. Generally, lock range is generally generally greater than the capture range. Lock range is greater than the capture range. That is the conclusion. Okay, sir. Lock range is lock in range. Lock in range. Sir, voice break ஆயிடுச்சு sir. Okay, madam. Once again, I will explain what is the lock range and what is the capture range. இல்ல சார், capture range clear-ஆ தான் சார். இந்த lock range-ல once the frequency has captured அப்படி சொன்னீங்க. Okay, madam. Let us assume that this is the capture range. This is the capture range. Suppose once frequency, you have captured the certain frequency in that capture range. After capturing that frequency, if the operator is changing the frequency beyond the capture range, still your PLL will be able to reproduce the reliable output. Still your PLL will be able to produce the reliable output. இதுதான் வந்து lock range. பட் ஆனா கேப்சர் பண்ணும்போது உங்க சிக்னல் வந்து கேப்சர் ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். கேப்சர் பண்ணும்போது கேப்சர் ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். ஒன்ஸ் கேப்சர் பண்ண பிறகு அது கொஞ்சம் வேரி ஆனாலும் பிரச்சனை இல்லை. PLL will produce the reliable output. PLL will produce the reliable output. Or otherwise, சிக்னல் வந்து ஸ்டார்டிங்ல வரும்பொழுதே அவுட் ஆஃப் கேப்சர் ரேஞ்சில் வருதுன்னு வச்சுங்களா. அதாவது இன் பிட்வீன் இந்த எட்ஜில் வருதுன்னு வச்சுங்க. சிக்னல் வரும்பொழுதே வந்து இந்த எட்ஜில் வந்ததுன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சிக்னல் வரும்பொழுது PLLக்கு இந்த ரேஞ்சில் வந்தாலும் அது கேப்சர் பண்ணாது. ஏன்னா அது கேப்சர் ரேஞ்சுக்குள்ள இருந்தாதான் கேப்சர் பண்ணும். ஒன்ஸ் கேப்சர் பண்ண பிறகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேஞ்சில் ஒர்க் பண்ணும். இதுதான் வந்து லாக் ரேஞ்ச். ஜெனரலி த லாக் ரேஞ்ச் இஸ் slightly greater than the capture range. Slightly greater than the capture range. அதாவது கேப்சர் பண்ண பிறகுதான் நீங்க லாக் பண்ண முடியும். கேப்சர் பண்ண பிறகுதான் லாக் பண்ண முடியும். That is the conclusion. Clear-ஆ இருந்தது சார். Thank you. Okay ma'am. Okay. Any other doubt? Sir, tuned frequency-ல FR1 and FR2 வந்து changeable-ஆ சார்? நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்களா? FR1 and FR2 வந்து என்னோட டியூன் we cannot no ma'am. அது டியூன்ட் சர்க்யூட்டுக்குன்னு ஒரு frequency இருக்கும் இல்லையா சார்? சென்டர் frequency அது ஃபிக்ஸட். No. கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. டவுட் கேட்டிங்க. ஒரு நிமிஷம் நீங்க டவுட் கேட்டிங்கல, நான் சொல்றேன். கொஞ்சம் ஒரு நிமிஷம். ஓகே சார். ஓகே. அதாவது அவங்க क्वेश्चनே வந்து என்ன டியூன்ட் சர்க்யூட்னா என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. First of all, your FM range has to be in between this value. Your FM range has to be in such a way you have to choose the resonant frequency of the tuned circuit. That means you have to design the tuned circuit in such a way it is greater than your FC plus del F. This is the extreme frequency of FM signal, FC plus del F. Say for example, this is FC minus del F. So for a one resonant circuit, you choose a resonant frequency which is greater than FC plus del F, which is greater than FC plus del F. This resonant frequency you have to choose greater than this value, FC plus del F. Again, another extreme is FC minus del F, FC minus del F. So this resonant frequency you have to choose less than this value. So setting the resonant frequency and all related with the network analysis, circuit analysis, the design of the amplifier. It depends on the design of the amplifier. Analog circuit design. They will take care of that. How to design the narrow band amplifier, tuned amplifier
with the required component RLC. With the required component RLC. Again, resonant frequency depends on the RLC circuit or LC value. They will take care of that. Just to remember that resonant frequency value would be above and below your extreme levels. Above and below your extreme levels. It should not be in between your frequency values. Yes, that design of FR1, நீங்க FR1 choose பண்ணனும் என்ன வேல்யூன்னு அந்த டிசைன்லாம் வந்து another subject. Yes. That is the answer. Okay, sir. Thank you, sir. Okay. Any other doubt? Sir, chat question அனுப்பியிருக்கேன் சார். ஸோ அனுப்பியிருக்கீங்களா? ஓகே. வாட்ஸ்அப்லையா? வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கீங்களா கார்த்தி? இல்ல சார், chat boxல இருக்கு சார். Okay. FM signal is being broadcast in the 88 to 108 megahertz band, having the carrier swing of 125 kilohertz. The modulation index is okay. So carrier swing அப்படினு கொடுத்திருக்காங்க. Carrier swing அப்படினா end to end frequency deviation. I think carrier swing னா அந்த frequency deviation தான் வந்து அவங்க என்ன பண்றாங்க மென்ஷன் பண்றாங்க. frequency deviation 125 kilohertz. So I think 2 del f value is 125 kilohertz. 125 kilohertz ல இருந்து நீங்க 12 ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணீங்க. ஏன்னா del f உங்களுக்கு தெரியணும். ஒன்ஸ் del f கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இது போல क्वेश्चन கேட்கும்போது நம்ம ஸ்டாண்டர்ட் எஃப்எம் அதாவது அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க 88 to 108 megahertz அப்படினாலே கமர்ஷியல் எஃப்எம் சிஸ்டம். 88 to 108 நாலே கமர்ஷியல் எஃப்எம் சிஸ்டம். For commercial FM system, the message signal frequency is 15 kilohertz. That is hidden here. The signal frequency is 15 kilohertz. Okay, sir. So you have to divide it by 15. 62.5 divided by 15. You will get answer around 4 or 5, something like that. Okay, sir. Okay. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? இல்ல சார், இது வந்து 1 மார்க் மாதிரி ஒன் லைனர் மாதிரி இருந்துச்சு சார். ஓகே. இதுதான் கான்செப்ட். கேரியர் ஸ்விங்னா ஐ திங்க் end to end swing, கேரியர் ஸ்விங் from low to high, extreme high. So 2 del f அவங்க கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 2 del f. So அதுல இருந்து ஃபர்ஸ்ட் del f கண்டுபிடிச்சீங்க. அத FM ஆல டிவைட். FM வந்து hidden 15 kilohertz. Yes. Okay, any other doubt, or otherwise we will close the session. Tomorrow we will discuss about super heterodyne receiver. Yes. Sir, tuned circuit annual detector or circuit போட்டீங்களா சார்? Yes sir, சொல்லுங்க. ரெண்டு tuned circuit, ரெண்டு annual detector. ஆமா சொல்லுங்க. அதுல ஃபர்ஸ்ட் tuned ஒரு frequency பாசிட்டிவ் frequency இருக்கிறப்ப del f வந்து நெகட்டிவா இருக்கும்னு சொன்னீங்க. Not positive frequency, the frequency greater than the carrier frequency, high frequencies. Frequency greater than carrier. The carrier frequency, high frequency. ஏன்னா எல்லா frequency பாசிட்டிவ் தான். Okay sir. Amplitude எவ்வளவு இருக்கும்? அதான் நீங்க FC அதாவது பாசிட்டிவ் frequency தரும் பொழுது டியூன்டு சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் frequencyல ரெண்டு டியூன்டு சர்க்யூட்டோட வேல்யூ இருக்கும். ஒரு டியூன்டு சர்க்யூட் வந்து பாசிட்டிவ் வேல்யூ தரும், இன்னொரு டியூன்டு சர்க்யூட் வந்து என்ன பண்ணும் நெகட்டிவ் வேல்யூ தரும். அது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணணுமா மைனஸ், அதாவது அது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த டிஃபரன்ஸ் பாசிட்டிவா வரலாம் நெகட்டிவா வரலாம். இப்ப நீங்க சொல்ற கேஸ் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து பாசிட்டிவா வரும். நீங்க சொல்ற கேஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து பாசிட்டிவா வரும். ஏன் பாசிட்டிவா வரும்னா frequency greater than FC ன்னு சொல்றீங்க. frequency greater than FC னா டிஃபரன்ஸ் வந்து பாசிட்டிவா தான் வரும். இல்ல envelope detectorனா ஒரு டயோட் தானே சார்? envelope detector detects the peak value of the signal. அது டயோட் தான், டயோட் மட்டும் கிடையாது, கெபாசிட்டரும் அங்க இருக்குல்ல. ஏன்னா பாசிட்டிவ் ஆம்ப்ளிட்யூட்னா ஒரு டயோட் கண்டக்ட் பண்ணும், நெகட்டிவ் ஆம்ப்ளிட்யூட்னா டயோட் ஆஃப், இட் இஸ் ஸ்விட்ச் ஆஃப். கண்டக்டே பண்ண தேவையில்ல, அது கண்டக்டே பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ஏசி வந்து கிரியேட் ஆனா போதும்ல, வேல்யூ தானே இம்பார்ட்டன்ட். ஃபைனலா உங்களுக்கு மெசேஜ் சிக்னலுக்கு வேல்யூ தானே இம்பார்ட்டன்ட். சோ அது ஏசி நம்ம கிடைக்கணும், பீக் வேல்யூ மட்டும் கிடைச்சா போதும். அதான் என்வலப் டிடெக்டரோட ஜாப். சோ அது வந்து நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து அனலைஸ் பண்றோம், அது இன்ஸ்டன்டேனியஸா வேல்யூஸை கிரியேட் பண்ணிக்கினே இருக்கும். நம்ம வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து அனலைஸ் பண்றோம், அதனால நீங்க வர ஆன்சர் டிசி நினைச்சுக்காதீங்க. இன்ஸ்டன்டேனியஸா எவ்ரி செகண்ட் சிக்னல்ஸ் வந்துக்கினே இருக்கும், எவ்ரி செகண்டுக்கு அது ஆன்சர் கொடுத்துக்கினே இருக்கும் என்வலப் டிடெக்டர். அதை கிரியேட் பண்ணி நம்ம கண்டினியூஸ் வேவ் ஃபார்ம் ஜெனரேட் பண்ணுவோம். ஓகே சார். சார் நோ டவுட் சார்.
எஸ் சார் இப்ப பேலன்ஸ்டு டிடெக்டர்லாம் இருக்கு. நம்ம கொடுக்கறது வந்து எல்லாமே ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் சிக்னல், ஆர்எம்எஸ் இன்ஸ்டன்டேனியஸ் சிக்னல் தான் கொடுக்குறோம். மெசேஜ் வந்து ஒரு வேரியபிள் சிக்னல் தான். ஆமாம். இப்ப டிசி கலந்து வருது, அதோட அவுட்புட் எப்படி சார் ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? அதாவது அவுட்புட் ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுங்க. எப்பவுமே ஃப்ரீ ஸ்பேஸ்ல வர சிக்னல்ல டிசியே இருக்காது. டிசி சிக்னல் cannot travel in free space. ஓகே சார். டிசி சிக்னல் மட்டும் தனியா ஃப்ரீ ஸ்பேஸ்ல வரவே முடியாது. அதுக்கு ஐடியாவே கிடையாது. ஏன்னா டிசி சிக்னலுக்கு ஃப்ரீக்வன்சி எவ்வளோ? 0. ஃப்ரீக்வன்சி 0 வரணும், ஆண்டனா வந்து இன்ஃபினைட்டா இருக்கணும். ஒரு டிசி சிக்னலை ஒரு இடத்துல இருந்து நீங்க லாங்கர் டிஸ்டன்ஸ் சென்ட் பண்ணணும்னா இன்ஃபினைட் ஹைட் ஆண்டனா இருந்தா தான் போகும். டிசி சிக்னலே வராது. டிசி சிக்னலே இருந்தாலும் டிரான்ஸ்மிட்டர்ல ஸ்டாப் ஆயிடும் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல. டிசி சிக்னல் வராது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அந்த கண்டிஷன்ல சொல்றீங்க. டிசி சிக்னல் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிசி சிக்னலுக்கு ஃப்ரீக்வன்சி 0. ஃப்ரீக்வன்சி 0னா வேவ் லென்த் இன்ஃபினிட்டி. வேவ் லென்த் இன்ஃபினிட்டி ஆண்டனா டு இன்ஃபினிட்டி இருக்கணும். சோ அதனால டிசி சிக்னல் cannot travel in free space. ஓகே சார். ஓகே. Yes, any other doubt? Okay, there is no doubt. We will close the session now. Karthi, சொல்லுங்க சார். க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே சார். சார் நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு சார்? நாளைக்கு நேத்து எத்தனை மணிக்கு பண்ணோமோ அதேதான். ஓகே அதே சார். டைமிங் தான். ஓகே சாரி, ஓகே. இன்னைக்கு காலையில என்ன பண்ணோமோ அதே டைமிங். இன்னைக்கு காலையில என்ன பண்ணோமோ அதே டைமிங். ஓகே சார். ஓகே 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 ஷெட்யூல் பண்ணிடுறேன். ஓகே, குட் நைட், பாய்.